அம்மா வணக்கம். வணக்கம். நீ தானே மதுவோட அம்மா? ஆமா. உங்களோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். முக்கியமான வேலையை அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம். இல்ல, இப்ப நீங்க வெளியில போயிட்டு இருக்க வேலையை விட இது முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். என்ன? நான் அருணாச்சலம், பெரிய பிசினஸ் மேக்னட். மெட்ராஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. பேங்க் மேனேஜரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் விஷயமா ஏதாவது பேசணும்னா என்ன பேங்க்ல வந்து பாருங்க. இல்ல, இது பர்சனல் மேட்டர். ஒரு கல்யாணம் பத்தி பேசணும். யாருக்கு கல்யாணம்? உங்க பொண்ணுக்கு தான். நீங்க என்ன மேரேஜ் புரோக்கரா? என்னது புரோக்கரா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுடைய அப்பா, ஃபாதர் ஆஃப் நாதன். ஏன் சார், என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. அது நம்மளுக்கு தெரியாதுமா. ஆனா காதலிக்கிற வயசுனா கல்யாண வயசுன்னு ஊருக்குள்ள பொதுவா ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப நான் என் பொண்ணு கல்யாணம் பண்றதா இல்ல. நீங்க வேற இடத்த பாத்துக்கலாம். என்னது வேற இடம் பாக்குறதா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? வெளிய எடுத்து பேசுறீங்க, வேற இடம் பாருங்க. நீங்க அம்மா டைம் வேஸ்ட். அதுவா போலாம். நில்லுமா. மாதமான 8000 ரூபாய் சம்பளம் வாங்க, உங்க அம்மா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஒரு வேலைக்கும் போறதுல உன் டைம் வேஸ்ட் ஆயிரும். வருஷமான 80 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். என் டைம் ஒரு டைம் இல்லையா? என்ன முக்கியமான வேலையை போறீங்க? ஷாப்பிங்கிற பேர்ல பாண்டி பஜார்ல போய் 2 வருஷம் ஒரு பக்கெட் வாங்குவீங்க. வந்தா மனுஷனை மதிக்க கத்துக்குமா? என் பையனுக்கு யார் யாரெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க, எந்தெந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறாங்க லிஸ்ட் எடுத்து விட்டேன்னா இன்னைக்கு பூரா உங்க டைம் வேஸ்ட் ஆயிரும். அதெல்லாம் நான் சொன்னேன். இது பாருங்க, உங்க பொண்ணுக்கு சொத்து இருக்கான்னு நான் கேட்டேன், நகனட்டு இருக்கான்னு கேட்டேன், ஏன் இன்சியல் இருக்கான்னு கேட்டேன். என்னமா பாக்குறேன், இன்சியல்னா அப்பா பேரு இல்ல இல்ல. ஆனாலும் பரவாயில்ல, பொண்ணு கேட்டு வந்திருக்குல்ல, அதை விட்டு ஆத்தல மேல போஸ்ட் கொடுக்குறீங்களே. ஸ்டூபிட்ஸ். பண திமிர்ல என்ன பேசுறோம் தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறாதீங்க. நீங்க ஒரு ஸ்டூபிட், உங்க பையன் ஒரு ஸ்டூபிட், உங்க பரம்பரையில எல்லா ஸ்டூபிட்ஸ். மது, நீ சும்மா இருமா. எல்லா குழந்தைங்களும் உங்க அப்பா பேரை இனிஷியலா வச்சுக்கிறாங்க. ஆனா அவர்தான் அப்பான்னு அவங்க அம்மா சொன்னதானே தெரியும். மிஸ்டர் எம் அருணாச்சலம். ஏன் உங்க பையன் கூட தான் உங்க இனிஷியல் எம்ஏன்னு வச்சிருக்கான். ஆனா நீங்க தான் அவருடைய அவனை செத்து போற உங்க சம்சாரம் வந்து சொன்னாதானே தெரியும். வந்து சொல்லுவாங்களா? இன்சியல் எவ்வளவு இம்சை பண்ணணும் தெரிஞ்சிருந்தா இந்த டாபிக்கே தொட்டிருக்க மாட்டேன். லாஜிக்கலா தான் பேசுறேன், ஆனா கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருக்கு. இருக்கட்டுமே. மான அவமானங்கிறது உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும்தானா? ஏன் மாச சம்பளம் வாங்குற எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இருக்க கூடாதா? இது கூட லாஜிக்கலா தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த உலகத்துல எங்க அம்மாவை தவிர வேற எந்த சொந்தமும் எனக்கு வேண்டாம். இல்லமா, அப்படி ஒரு பொண்ணு எப்படி? அருணாச்சலம், இந்த விஷயத்துல நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கொரியர் சர்வீஸ். இந்த மெசேஜ் போய் உங்க பையன் கிட்ட டெலிவர் பண்ணுங்க. வாமா. என்ன அர்த்தம் பேசுறீங்க? அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தராதரம் இல்லாம வயசு வித்தியாசம் பார்க்காம வாய் கொழுப்போட பேசியிருக்கா. மகனே, சூடுபட்டவனுக்கு தான் சூரிய இருக்கும். நானே சும்மா இருக்கேன், சீனுக்கே வரல. நீ ஏப்பா டென்ஷன் ஆகுற? அவ அவமானப்படுத்தினது உங்களை இல்லப்பா, என்ன? மனசுக்கு பிடிக்கலன்னு மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. மத்தவங்க முன்னாடி உங்களை எதுக்கு அவமானப்படுத்தணும்? இதுவாருப்பா, சிறு வயசு பொண்ணு ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா, பேசி சமாதானப்படுத்திக்குவோம். ஓகே, சமாதானப்படுத்திட்டோன்னு வச்சுக்கங்க. அதை எப்படி உங்களை அவமானப்படுத்தினவன் இந்த வீட்டுல என் கூட குடும்பம் நடத்த முடியும்? இம்பாசிபிள். ஒண்ணு, அவளுக்கு எனக்குள்ள இருக்கிற காதல் தெரியணும், இல்ல உங்களுக்கு இருக்கிற கௌரவம் புரியணும். அவளுக்கு ரெண்டுமே தெரியல. ரெண்டுமே தெரியாத பொண்ணை கட்டிக்க நான் தயாரா இல்ல. கூனோ குருடோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க காட்டுற பொண்ணை கட்டிக்க நான் தயாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் நாதன், ஏய், என் பையன் மதுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி டாட், நீங்க பார்த்து எந்த பொண்ணு சொன்னாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். பாரியில இருந்து கொண்டாந்துருப்பேன். என்ன செண்டு பாட்டிலா? கிண்டல் பண்ணாங்க. என்னையா நீயும் பிறந்தருங்கிற உன் மகனும் பிறந்தருங்கிறா? அப்படின்னா என் வயசு என்ன? சாரி மை சன். அப்படி வா. இல்ல, எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தாண்டா. ஸ்டாப். இருக்கிறானுங்க. நான் தான் தெரிஞ்சிட்டு இல்ல, அதை விடுங்க. மதுவையும் என் பையனையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல. உன் லாடு புத்தியை காட்டு பாத்தியா? கல்யாணத்துக்கு தான் செலவாகு, காதல் பண்றதுக்கு மூலதான் செலவாகு. அந்த கர்மாந்திரம் தான் உங்ககிட்டையும் கிடையாது, உன் பையன் கிட்டையும் கிடையாது. அங்கதான் சிக்கலே ஆரம்பம். ஆமா, பேக்குமா இருக்கிறீங்க, இவ்வளவு சொத்து எப்படியா சேர்த்தீங்க? இல்ல, பரம்பரை சொத்து. உடா உடா ரீலா உடா. சத்தியமா பரம்பரை சொத்து தான். என் மூஞ்சி பார்த்தா சுயமா சம்பாதிக்க மாதிரி தெரியுதா? தெரியலையே. இது பாருங்க, என் பையனுக்கு உடனடியா கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கை அடிக்கணும். பொண்ணு பொண்ணு வாய்க்கு வந்து பேர் போடுவோம், ரம்பா பேர் போடுவோம், இல்ல நக்மா பேர் போடுவோம். நீ பம்புக்குன்னு அலையிறியா? கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிசில இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இது பாருங்க, எப்பவுமே காதல மேல இருக்கிற கோவத்துல பொம்பளைக்கு பிடித்த சிலிப்பிட்டு தெரிவாங்க. அவனுக்கே இன்னொருத்தியோட கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கதறிட்டு வந்து கால் உழுவாங்க. இது மன்னர் காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் கல்வெட்டுலயே இருக்கு. உட்றா உட்றா, மறுபடியும் ரீலா உட்றாயா? சத்தியமா சொல்றேன். நீங்க வேணா இந்த கல்யாண பத்திரிகை கொண்டு போய் மது மூஞ்சில வீசுங்க. கதறிட்டு வந்து நம்ம கால் உழுகுறாலே இல்லைன்னு பாருங்க. மது, என்னடா இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க?
இப்போ என்ன ஆச்சு? அவங்க பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்றாங்கன்னு தானே? அதே முகூர்த்தத்துக்கு அம்மா உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அதை கொண்டு போய் அந்த ஃப்ராடு முகத்துல எரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். கீழே போலாமாடா? இங்க பனி பெஞ்சிட்டு இருக்குல்ல, வா. வணக்கம். வணக்கம்மா. உங்க காதலரோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவர் பேரு ரங்கநாதன். மிஸ் மது, இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு கற்பனையான கேள்வி, என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். கொன்னுடுவீங்களா? யார? அந்த பொண்ணையா? சேச்சா, அவளையே கொலை பண்ற. என்னை ஏமாத்தின அவனை தான் கொலை பண்ணுவேன். எனக்கு கிடைக்காத அவரு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இப்போ இவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்களும் கொன்னுடுவீங்களா? யார? அந்த மாப்பிள்ளையா? நான் எதுக்கு அவனை கொலை செய்யணும்? என்னை ஏமாத்திட்டு போன அவளை கொன்னுடுவேன். எனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க? ஹலோ, எஸ், மது இருக்காங்களா? இருக்கேன். இல்லன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைங்கிறத எப்போ தீர்மானமா சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன வேணும்? உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எதை பத்தி பேசணும்? நம்ம பத்தி தான். நம்ம பத்தி தான் ஏற்கனவே நிறைய பேசிட்டோமே. சரி, உன்னை பத்தி தானே வச்சுப்போமே. எதை பத்தி பேச ஒரு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஹலோ ஹலோ, போன வச்சுட்டுமா? மது, நம்ம 2 பேர் சேரவே முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா பிரிவு கூட பிளசண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு? எதிர்காலத்துல எங்கேயாவது சந்திச்சா குறைஞ்சபட்சம் ஒரு ஹலோவாவது சொல்லிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி பேசி தீர்த்துணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் உனக்கு சொந்தமான சில பொருட்கள் என்கிட்ட இருக்கிறது நியாயமில்லைன்னு நினைக்கிறேன். திருப்பி தரப்போறியா? ஆமா, எல்லாத்தையுமே திருப்பி தர முடியாது தெரியுமா? ஓகே, நான் ரெடி. நீ எதையோ பேசி நான் கேட்டுட்டேன். நீ கடைசியா என்ன பேச போறேன்னு கேட்டுடுற. எங்க வரணும்? நமக்கு இல்ல, உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு. பிரதர், என் மகனுக்கு கிடைக்காத எந்த பொருளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. பெருசு, என்ன திடீர்னு வில்லன் ஆயிட்ட? அவ என் மருமகளா மட்டும் இருந்திருந்தானா நான் மாமனாராவே இருந்திருப்பேன். அவளே வில்லி ஆகும்போது நான் வில்லனான தப்பு இல்லை.
என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்து உன் ஞாபகமா நான் உரிமையோட எடுத்துட்டு வந்தது. இனியும் சம்மந்தமான எதையும் நான் வச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு நாகரிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான். சோ இதோட நம்ம கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நாம கடைசியா சந்திக்கிறது இதுதான் நினைக்கிறேன். அப்ப ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே. ஆனா உனக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சது நீ செலக்ட் பண்ண. ஓகே. என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியல. நான் செத்து என்னோட உண்மையான காதலை உனக்கு புரிய வைக்க போறேன். என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் செத்து என்னோட உண்மையான காதல் உனக்கு புரிய வைக்க போறேன். I'm sorry. நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறது இதான் கடைசி இல்ல. நாம 2 பேரும் பிரிய போறோங்கிறது முடிவானதுக்கு அப்புறம் எதுக்காக நீ செலக்ட் பண்ணதை நான் சாப்பிடணும்? சரி, நீ செலக்ட் பண்ணது நீயே சாப்பிடு, நான் செலக்ட் பண்ணது நானே சாப்பிடுறேன்.